உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 2 நண்பர்களின் கதை. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸ்கூலில் 1ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வரை ஒன்றா படிக்கிறாங்க. ஒரே வகுப்பு, கிட்டத்தட்ட ஒரே விதமான நாலெட்ஜ். காலேஜுக்கு போகிற பருவம் வரும்போது அதில் ஒரு பையன், அவன் கொஞ்சம் ஃபோர்ஸான பையன், கொஞ்சம் கெத்தான பையன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்லிட்டான், இந்த ஊரில் எல்லாம் நான் படிக்க முடியாது, நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ கடனை உடனே வாங்கிட்டு அவன் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு படிக்க போயிட்டான். இந்த இன்னொரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை, அவனுக்குமே இல்லை, அவன் வீம்புக்கு போகிறான். நம்ம இங்கே உள்ளூரில் என்ன படிப்பு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு பக்கத்து சின்ன ஊரில் டிப்ளமோ, ஐஐடி இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களில் போய் அவன் சேர்ந்துடுறான். இப்படியே ஒரு 3 வருஷம் ஓடி போயிடுது. இந்த ஐடி படித்தான் பார்த்தீங்களா, டெக்னிக்கல் கோர்ஸ், அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது, பக்கத்து ஊர்லேயே கிடைக்குது, சின்ன சம்பளம், சின்ன கம்பெனி, தினம் போயிட்டு வந்துட்டுருக்கான். நார்மலாக அவனுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த பட்டணத்துக்கு போனான் பார்த்தீங்களா, பெரிய காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அவனும் 3 வருஷம் கழித்து படிப்பை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மேற்படிப்பும் படிக்கிறான், அதையும் முடிச்சிட்டான். ஒரு பெரிய ஐடி கம்பெனி மாதிரி ஒரு நல்ல சொல்லிக்கிற மாதிரி சம்பளத்தோட வேலையில் சேர்ந்துட்டான். இடையில் இவங்க 2 பேரும் ஒரே ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு அப்படியே பொதுவாக பேசிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த பட்டணத்தில் படிக்க போனால ஐடிக்காரன், அவன் ஊருக்கு வரான், நண்பன் வீட்டுக்கு வரான். டேய் வாடா, எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆறு தழுவிக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்து இந்த பையனுடைய மனைவி, வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு தண்ணி கொடுத்து காஃபி கொடுத்து உபசரிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சின்ன பையன் ஒடியாரான், ஒரு 3 வயசு பையன். அவன் மேனு அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுன்னு, குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு அவன் பாஷையில் சொல்கிறான். இவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் படித்தோம், ஒரே வயசு, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணி ஒரு 3-4 வயசில் குழந்தை இருக்க, என்னடா இது அப்படின்னா, உனக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சேன், அது உனக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரில, நீ வரலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம், அதுக்கப்புறம் இப்போவாது வந்தியேன்னு சந்தோஷப்படுறேன். இல்லைடா, அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, நாங்கள் பக்கத்து ஊரில் வேலை, அடுத்த ஊரில் பொண்ணு, ஒரு வகையில் சொந்தம், சின்ன குடும்பம் தான், எளிமை தான், நமக்கு அது போதும் அப்படின்ட்டு நான் அதை சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். 5 வருஷம் ஆச்சு, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவன் அப்படியே அடிக்கிட்டே போகிறான். இவன் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தான் இவன் கேட்குறான், ஏண்டா நீ எதுவும் அந்த மாதிரி கல்யாணம் கவச்சு எதுவும் பண்ணலையா, ஏன் இப்படி இதை அதிசயமாக கேட்குற, உலகத்தில் நடக்கிறது தானடா இது அப்படின்னா. ஆமாடா, நடக்கிறது தான், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன். டேய் சீக்கிரமாக சொல்கிறா, என்னடா பிரச்சனை உனக்கு, படபடன்னு வருதுடா எனக்கு, சீக்கிரம் சொல்லு. எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு கல்யாணத்தை பற்றி பேசினாங்க, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதுதான்டா நான் செஞ்ச தப்பு, இப்போ ஒன்றும் வேண்டாம் கல்யாணம், நல்லா செட்டில் ஆகிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். செட்டில் ஆகிட்டுன்னா என்னடா, இதுக்கு மேலே என்னடா, அங்கே தான்டா நான் தப்பு பண்ணிட்டேன். செட்டில் ஆகிறதுனா இன்றைக்கி இருக்கிற பசங்கக்கிட்ட இருக்க ட்ரெண்டாது, நானும் அதில் மாட்டிக்கிட்டேன். குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபா மதிப்பில் ஒரு வீடு வாங்கணும், 70-80 லட்சத்துக்கு குறையக்கூடாது, அதுக்கப்புறம் விலை உயர்ந்த கார் வாங்கணும், அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும், எப்போவுமே இருக்கணும். இது எல்லாம் ரெடியான பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரே ஒரு முடிவை, தப்பான முடிவை எடுத்துட்டேன்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். இவனுடைய லட்சியங்கள் இந்த 3 லட்சியத்தையும் நிறைவேற்றுறதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக 60 கல்யாணம் தான். அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுங்கிறதே ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த பையன் பாருங்கள், ஸ்கூலை முடித்தான், ஏதோ டெக்னிக்கலாக படித்தான், சின்ன கம்பெனிக்கு வேலைக்கு போனான், கல்யாணத்தை பண்ணான், பிள்ளைய பெற்றான், குடும்பம் நடத்திட்டு. இதுதான் செட்டில் ஆகிறது, இதுதான் செட்டில் ஆகிறது. நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வேறு காரியங்கள் செய்யணும், கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வருஷம் காத்துட்ருக்காது. நீங்கள் நினச்ச நேரத்தில் உங்களால் செட்டில் ஆக முடியாது. அன்னன்னைக்கு வாழ்க்கை
ஆண்டவன் போட்டு பிச்சைங்க. காலைல எந்திரிச்சோமா, அப்பா இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம். டக்குன்னு காலையில் ரெடியாகி டிஃபனை சாப்பிட்டு வேலை வெட்டிக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து மனைவி மக்களோட ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு வெளியே போகிறது, சினிமா, ட்ராமா, கோவில், குளம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நைட்டு போய் படுத்து தூங்கி. இதான் செட்டில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதான் இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.